மகர ராசிக்காரங்க ஏற்கனவே வந்து 7.5 சனியிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்துட்டாங்க. குரு பகவான் வந்து இப்போ வந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். இப்போ அதாவது மே 14ஆம் தேதி வந்து 5ஆம் வீடை விட்டு 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு போகிறாரு. நீங்கள் கேட்கலாம் வந்து இது வரைக்கும் வந்து சனி வந்து படுத்திட்டு இருந்தார், இப்போ வந்து குரு 6ல் போகிறாரு. 6ல் போகிறது வந்து பிரச்சனைக்குரிய கட்டம் இல்லையா, அதனால் உங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு வந்து 6ல் எவ்வளோ தான் வந்து கஷ்டத்தை கொடுத்தாலும் சனி பகவான் வந்து பாதுகாப்பு கவசம் மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிடுவார். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டமும் வந்து யோக பலன்கள் அதிகமாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து இமீடியட்டாகவே கிடச்சிரும். சில பேருக்கு ஆல்ரெடி வேலை கிடச்சிருக்கும், அதாவது ஏப்ரல் அது மே மாதமே கிடச்சிருக்கும். அப்படி இல்லைனாலுமே ஜூன் ஜூலையில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிரும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமான விஷயமாக தான் இருக்க போதும். ஸோ ஹெல்த் ப்ராப்ளம், அதாவது அது வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. எமோஷ்னல் ப்ராப்ளம், இல்லை ஆன்சைட்டி, இல்லை ஓசிடி, இந்த மாதிரி டிசார்டர் எல்லாம் இருந்திருக்கும். அவங்களாம் அதை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. ஸோ இந்த ஹெல்த் ப்ராப்ளம் சரியாயிடும். அதே மாதிரி வேலையிலையும் பிரச்சனைகள் சரியாயிடும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் வந்து நிறைய பிரேக்கப்பெல்லாம் ஆயிருக்கும். வந்து அவங்கெல்லாம் கூடி பேசி ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு டைம் வந்து சூப்பராக தான் இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் இன்னும் எப்போ அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலம் இருக்கு இல்லையா, அது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதம் வந்து ராஜயோக பலன்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறத மகர ராசிக்கு உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அவரவர் வயதிற்கேற்றால் போல அனைத்து கனவுகளும் நீண்டகால ஆசைகளும் நிறைவேறக்கூடிய அளவுக்கு ஒரு ராஜயோகமான காலகட்டமாக தான் இருக்க போகுது. அது குறிப்பாக இது என்னென்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அடுத்த வருஷம் அதாவது ஜனவரியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. 7.5 வருஷமாகவே வந்து 7.5 சனியால் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ இப்போ 7.5 சனி முடிகிறதும் சரி, குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பல மடங்கு வரும். அதாவது இது வரைக்கும் வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம் சார் கோடிக்கணக்கில் லாஸ் ஆயிடுச்சு, 2 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு கூட வந்து இப்போ 2 கோடி லாஸ் ஆயிருந்தால் ஓகே, அதோட 5 மடங்கு 10 கோடி லாபம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு கிரக நிலைகள் மிகவும் அனுகூலமான நிலையில் தான் மகர ராசிக்கு இருக்குது. குறிப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபார்ச்சூன் பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அப்புறம் நெக்ஸ்ட் இயரில் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த பீரியட் வந்து ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் அப்படி ஏதாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கண்டிப்பாக நடந்துடும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு நீ கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் மார்ச், ஏப்ரல், மே. ஸோ இந்த பீரியடில் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டவன் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்தில் இந்த அளவுக்கு மேலே வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கண் திருஷ்டி வந்து ஏற்படும். ஸோ அந்த கண் திருஷ்டியால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வருமே தவிர, அதை தவிர உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இந்த குரு பயிற்சியால் எதுவுமே இருக்காது. இந்த கண் திருஷ்டி ஏற்படுவதால் என்னென்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச், ஏப்ரல், மேலே வந்து உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து கம்ப்ளீட்டாக விட்டு வெளில வந்துடலாம். அவங்க மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் வந்து என்னதான் குரு 6ல் இருந்தாலுமே இது வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு கந்திருஷ்டியால் சில உடல் உபாதைகள் ஏற்படலாம். அதில் இருக்கக்கூடிய கெடுபலங்களிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நீங்கள் வந்து நவகிரக வழிபாடு செய்து வந்தாலே போதும். உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு வாருங்கள். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்வதாலும் உங்களுக்கு கந்திருஷ்டியிலிருந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்து முழுவதுமே இந்த குரு பயிற்சி காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும்.